ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் ஜெனிஃபர். நான் இங்கே தான் எனக்கு வந்து நாசரேத் தான் என்னோட நேட்டிவ். சொல்லப்போனால் இதுதான் என்னோட, அதாவது எங்கள் குடும்பத்தில் நான் தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு தான் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் அதுக்கு காரணமாக இருந்த ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் செகண்ட் வந்து இன்ஸ்டிடியூட், அதுக்கப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை எட்டாக்கணின்னு நினைக்காம அதுக்கு போராடி ஜெயிச்சதுக்கு. அப்படி தான் நானும். ஏன்னா நான் ஆக்சுவலாக 2018 இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். அந்த டைம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு ரொம்ப அலட்சியமாக நினச்சிட்டேன். வருவேன், ஒரு 2 days படிப்பேன், படித்து முடிச்சுட்டு ரொம்ப சாதிச்சிட்டோன்னு நினச்சிட்டு ஒரு 5 days நானே ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் நானே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் கொரோனாலாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை சுரேஷ் கிளாஸ் இப்படி கிராஸ் பண்ணும்போது அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா நான் ப்ரைவேட் ஜாப் போனாலும் எனக்கு என்ன சொல்லலாம், திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, கண்டிப்பாக நம்ம மறுபடியும் போகணும் அப்படின்னு 2022 ஜாயின் பண்ணேன். 23 LIC ADO கிளியர் பண்ணேன். அப்போ எங்கள் வீட்டில் அது மார்க்கெட்டிங் அந்த மாதிரி இன்னொன்று போக வேண்டாங்கன்ட்டாங்க. ராஜா சார் எனக்கு வந்து விஷ் பண்ணும்போது நான் சொன்னோன்னே ராஜா சார் வந்து காட் ஷாக்டு. என்ன மேடம் வேலையை விட்டுட்டிங்களா அப்படின்னு சார் வந்து ஷாக் ஆனாங்க. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க, சரி நீ வந்து இன்னொரு எக்ஸாம் எடுத்துகிட்டு ராஜா சார் கிட்ட சொல்லு அப்படின்னாங்க. சார் எனக்கு கிடச்சிருச்சு சார். அந்த மாதிரி நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது எல்லாருக்குமே பெரிய ஸ்ட்ரகிள் எதுவாக இருக்கும் தெரியுமா, நம்ம ரிலேட்டிவாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக எனக்கும் அப்படி இருந்தாங்க. நான் வந்து இந்த பக்கமாக போகும்போது வேலை கிடைக்கலன்னு கேட்பாங்க, மறுபடியும் அந்த பக்கமாக வரும்போது அதே வார்த்தையை கேட்பாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கு வெறுத்து போய் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ கவர்மெண்ட் மாப்பிள்ளையே தான் கல்யாணம் பண்ண போறியாமே அப்படிலாம் கேட்டுட்டாங்க. இந்த பொருளை வேற கிளப்பிட்டுருக்கீங்களாடா அப்படின்னு தோணுச்சு. அப்போ ஒரு கட்டத்தில் நான் சொல்லிட்டேன், ஆமாம் கவர்மெண்ட் மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், 100 பவுன் போட்டால் தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுவும் நீங்கள் உங்கள் தலைமையில் கல்யாணம் பண்ணுனா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். உடனே அவங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் என் பக்கமே வரமாட்டாங்க. நம்மளை யாராவது காயப்படுத்துற மாதிரி ஒரு கல் போட்டாங்க அப்படின்னா திருப்பி அவங்களையும் காயப்படுத்துற மாதிரி அந்த கல்லை போடக்கூடாது. அவங்க திருப்பி நம்மளை காயப்படுத்தாத மாதிரி அந்த கல்லை போட்டுட்டு நம்ம போயிடணும். அந்த இதுதான் நான் பண்ணேன். நிறைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் அட்டன் பண்ண மாட்டேன். அப்போல்லாம் ரொம்ப ஃபீலாக இருக்கும், எப்போண்டா நம்ம அந்த ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ நான் யார்கிட்டையும் போய் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சின்னு சொல்லலை. எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்காங்க, உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சாமே அப்படியே அப்படின்ட்டு. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இவங்ககிட்டலாம் பேசணும்டா அப்படின்ட்டு. இப்போல்லாம் இவங்ககிட்டலாம் ஏன்டா பேசணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டே வரும். அதாவது இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ், கிடைச்ச ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட விஷஸ். அப்புறம் ஃபைனலாக ஒன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஃபினான்ஷியலாகவும் சரி எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் அம்மா தான். ஷீ இஸ் த ஒன்லி பிரெட் வினர் ஆஃப் மை ஃபேமிலி. அவங்களுக்கு படிப்பறிவு பெருசாக கிடையாது, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அடிக்கடி எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னுடைய கால் வந்து வயக்காட்டில் வேலை பார்க்க போச்சுமா, இன்னும் வரைக்கும் என் கால் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே என்னமோ நான் இந்த இடத்துல நிற்கன்னு தான் நான் நினைப்பேன். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. உடஞ்சி உட்காரும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எந்திரிச்சு ஓடுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோடனே சொல்லுவாங்க, கஷ்டம் முன்னெல்லாம் எழுதலை அப்படின்னா எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்ல, ஏமா கவலைப்படுற, உனக்கு கடவுள் கொடுக்கறது யார் கொடுக்கணும்னு நினைக்கிறது யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க நினைக்கிறது உனக்கும் கொடுக்க மாட்டாங்க, இன்னொருத்தங்களுக்காக பொறாமையும் படாத, உனக்காக ஏக்கமும் படாத அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை என்ன இன்னுமே எந்தவோ ஓட வச்சுச்சு. அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக ஒன்று ஒரு தமிழ் கோட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். 10வது முறை விழுந்தவனும் திரும்பி பார்த்த பொழுது அந்த 9 முறையும் சொன்னதாம், நீ 9 முறை விழுந்தவன் அல்ல 9 முறை எழுந்தவன் என்று அப்படின்னு. அப்போ நம்ம விழுறது முக்கியம் இல்லை, அந்த 9 முறை நம்ம எழுந்திருக்கமாங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிலாம் நம்ம எந்திரிச்ச போய் தான் இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ இனி வர ஆஸ்பிரண்ட் எப்படின்னா, விழுகிறத நினைக்காதீங்க, விழுந்து எந்திரிக்கீங்களா அதை பெஸ்ட்டாக நினச்சி விடுங்க. கண்டிப்பாக ஒன் டே நீங்கள் உங்களோட கோல் அச்சீவ் பண்ணிங்க. அதுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். எங்கள் அம்மா அவங்க வந்து இப்போது நியர்லி 65 to 67 இருக்கும் அவங்களுக்கு. எங்களுக்காக உங்களோட கால அடிப்பாதத்தெல்லாம் பார்த்தோன்னா தேஞ்சு போய் இருக்கும். சம்டைம்ஸ் எனக்கு அழுக வரும், இல்லை நம்ம இதுக்காவது படிக்கணும்டா அப்படின்னு நினச்சி படித்தேன். ஃபைனலாக ஐ காட் திஸ் ஜாப். எங்கள் அம்மா இவங்க தான். முதல்ல இங்கே இருக்கிறவங்களுக்கு நன்றி. ஏசப்பா என் பிள்ளைக்கு இந்த வேலை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த சுரேஷ் கிளாஸுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றி